11th standard max exercise 2.9. We solve the following rational expression into partial fraction. Subdivision 1. 1 by x square minus a square. The x square minus a square வந்து 1 by x minus a into x plus a னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஃபார்முலா படி x square minus a square, x minus a, x plus a. அடுத்ததா இதை a by x minus a plus b by x plus a அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். a by x minus a plus b by x plus a. LCM இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x minus a into x plus a அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a into x plus a plus b into x minus a. LHSல இதுதான் இருக்கு. 1 by x square minus a square. இந்த x square minus a square ஓட எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே இருக்கிற x minus a x plus a. இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸு மேலே 1 இருக்குது. இங்கே மேலே வந்து a into x plus a plus b into x minus aன்னு இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுத்தோம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ 0 ஆகிடும். அப்போ ஏயும் 0 ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுக்குறோம். 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ, ஆல்ரெடி ப்ளஸ் ஏ இருக்குது. பி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ, ஏற்கனவே மைனஸ் ஏ இருக்குது. a minus a 0, 0 into a 0 plus b into minus a minus a minus 2a. நமக்கு தேவை b ஓட வேல்யூ. b is equal to மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் வரும். 1 by minus 2a. நமக்கு b வேல்யூ கிடைச்சிடுச்சு. எக்ஸுக்கு மைனஸ் ஏன்னு கொடுத்தோம்னா b கிடைக்கிது. அடுத்தது இங்கே எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் a கொடுப்போம். x is equal to plus a. plus a கொடுத்தோம்னா 1 is equal to a into x வர இடத்துல plus a plus b x வர இடத்துல plus a. 1 is equal to a plus a என்னன்னா 2a. a minus a 0, 0 into b 0. நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2a இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும். 1 by 2a. ஏ வேல்யூ பி வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ஆன்சர் 1 by x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதை நம்ம a by 1 by 2a, a by ஒரு உறுப்பு ப்ளஸ் b by bங்கிறது மைனஸ் 1 by 2a அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்போம். a by x minus a, b by x plus a. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். இதில் ரெண்டுத்துலேயுமே 1 by 2a இருக்குது. அதை வெளில எடுத்துடணும். மீதி என்ன இருக்குது? 1 by x minus a. இதில் 1 by x plus a. இந்த மைனஸை இந்த இடத்துல கொண்டு வந்துடும். இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 2. 3x ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி? a பை எக்ஸ் மைனஸ் 2 b பை எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டாக பிரிச்சிடும். மீசியமாக ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம். கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிடுறோம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 குறுக்க பெருக்கணும்னா a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த பக்கம் இருக்கிறது 3x ப்ளஸ் 1 வகுத்தல் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1. டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. மீதி மேலே இருக்கிறது 3x ப்ளஸ் 1. அந்த பக்கம் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1
b into x minus 2. முதல்ல a அப்படிங்கிறது 0 ஆகணும்னா எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா -1 + 1 0, இது அப்படியே 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக -1, x is equal to -1 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா 3, எக்ஸுக்கு பதிலாக -1 + 1, எக்ஸுக்கு பதிலாக -1 + 1, -1 -2, 3 into -1 -3 + 1, 1 - 1 0, -1 -2 -3, -3ல் 1 போயிடுச்சுன்னா மீதி -2, இது 0 ஆகிடும். -3 b, மைனஸும் கேன்சல் ஆகிடும். பியோட மதிப்பு தானே நமக்கு வேணும், அதனால் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 3 இந்த பக்கம் வந்தால் 2/3, பியோட மதிப்பு தெரியும். அடுத்தது முதல்ல எக்ஸுக்கு -1 கொடுத்தோம், இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்க போகிறோம். 2 - 2னா இது 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 3 × 2 + 1, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 + 1, b 2 - 2, 3 2 6, 6 + 1, 1 2 3, 3a ப்ளஸ் 2 - 2 0, 0 × b 0 ஆகிடும். 7 = 3a, நமக்கு தேவை a. 3 அந்த பக்கம் போனால் 7/3, a மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, b மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து கணக்கில் பிரதியிட வேண்டியதுதான். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 1 / x - 2 x + 1. இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், a/ ஒரு மதிப்பு ப்ளஸ் b/ இன்னொரு மதிப்புன்னு பிரிச்சுருக்கோம். ஏயோட மதிப்பு 7/3, பிக்கு பதிலாக 2/3. கீழே a/ என்ன எழுதியிருக்கோம், a/x - 2, b/x + 1. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப், 7 வகுத்தல் இந்த 3 கீழே கொண்டு வந்துடும். கீழே ஏற்கனவே x - 2 இருக்குது. அதே போல் இங்கே 2/3 கீழே கொண்டு வந்துடுறோம். ஏற்கனவே கீழே வந்து ஒரு x + 1 இருக்குது. அவ்வளோதான். சப்டிவிஷன் 3, x/x² + 1 x - 1 x + 2. முதல்ல அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிக்கும்போது x - 1 x + 2 முதல்ல எழுதிக்கிட்டு அடுத்ததாக x² + 1 எழுதிப்போம். பிரிக்கும்போது a/x - 1, b/x + 2. இந்த x² + 1 பிரிக்க முடியாது, xக்கு 2 மதிப்பு இருக்கு இல்லையா, cx + d. ஏன்னா x² இருக்கிறதுனால 2 கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், cx + d /x² + 1. மீசிமங்கிறது எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். x - 1 x + 2 x² + 1 எல்லாத்தையும் பெருக்கி கீழே எழுதிக்கிறோம். இப்போ மேலே a × x - 1 இருக்குது, இல்லாதது x + 2ம் x² + 1ம் இல்லை, ப்ளஸ் b × x + 2 இருக்குது, இல்லாதது x - 1ம் x² + 1ம் இல்லை. அதனால் இந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோம். கடைசியாக cx + d இன்ட்டு இதில் x² + 1 இருக்குது, இல்லாதது x - 1 x + 2, அதை எழுதிக்கிறோம். x/x - 1 x + 2 x² + 1. கீழே இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிற x = a × x + 2 அப்படியே எழுதிடுறோம்.
முதல்ல இங்கே 2 இருக்கா, கேன்சல் ஆகணும்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தா போதும். எக்ஸுக்கு பதிலாக -2 முதல்ல கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தா எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 ஈக்குவல் ஏ. இங்கே -2 கொடுக்கும்போது -2 + 2 0. 0 இன்ட்டு இந்த உறுப்பு அப்படியே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்குறோம். -2 -1. எக்ஸுக்கு -2 கொடுக்குறப்போ -2 வர்க்கப்படுத்தினா +4, ஒரு 1 இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். ப்ளஸ் சி எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்கறதுனால நல்லா கவனிச்சிங்க, எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்குறோம். அப்போ -2 + 2 0. 0வோட இதை பெருக்கும்போது cx + d இதனுடைய மதிப்பு 0. -2 ஈக்குவல் இதுவும் 0. கடைசியில் இருக்கிற இந்த cx + d இன்ட்டு 0 அதுவும் 0. இது மட்டும்தான் இருக்கும். எது? b இன்ட்டு -3 ஒரு 5. I3 15 -15. -2 ஈக்குவல் -15b. -15b. மைனஸும் கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை b. அதனால் b ஈக்குவல் 15 அந்த பக்கம் போனால் 2/15. ஒரு உறுப்பு பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சோம்னா எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தோம். இப்போ அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 - 1 0 ஆகிடும். அடுத்தது அதான் செய்ய போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸ் வர இடத்துல 1. ஏ எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 + 2. 1 கொடுத்தோம்னா 1² 1 1 + 1 ப்ளஸ் பி. எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 - 1 0. 0வோட இதை பெருக்குனா 0 தான் வரும். அதனால் b இன்ட்டு 0 ப்ளஸ் cx + d இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 - 1 0. 0 இன்ட்டு இந்த உறுப்பும் 0 ஆகிடும். எந்தெந்த உறுப்பு 0 ஆகுது அப்படின்னா பியும் 0 ஆகிடுது, சி உறுப்பும் டி உறுப்பும் 0 ஆகிடுது. மீதி இருக்கிறது இது மட்டும்தான். 1 + 2 3. ஏ இன்ட்டு 3 1 + 1 2. இந்த பக்கம் 1. 1 ஈக்குவல் 2 6a. ஆனால் நமக்கு தேவை ஏயோட மதிப்பு தான் வேணும். ஏயோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப 6 அந்த பக்கம் போனால் 1/6. இன்னொரு மதிப்பு ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூணாவதாக எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0. எக்ஸ் வர இடத்துல 0. எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0. ஏ எக்ஸ் + 2னா 0 + 2. x² அப்படின்னா 0. 0 + 1 ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக 0. 0 - 1 0 + 1 ப்ளஸ் எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா சி இன்ட்டு 0 0 ஆகிடும். அதனால் 0 + d. இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா வெறும் -1 இருக்கும். அந்தாண்ட +2 இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னா 2 × 1 2 2a. -1 1 -1 வரும். -1ஓட bயை பெருக்குனா -b. -1 2 -2 -2 × d -2d. 0 ஈக்குவல் 2. ஏக்கு பதிலாக ஏயோட மதிப்பு 1/6 மைனஸ் பிக்கு பதிலாக 2/15 -2d. இந்த -2d எந்தாண்ட கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்? +2d ஆகிடும். ஈக்குவல் 2/6
மைனஸ் 2/15. மீசிமை என்ன எடுக்கலாம்? 30 எடுத்துப்போம். ஏன்னா 2 எண்களும் வகுக்கிற மாதிரி தான் மீசியம் எடுத்துக்கணும். இந்த 30ல் எத்தனை 6 வரும்னா 5×6 30. இதை 5ஆல் பெருக்குனா 30. கீழே 5ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி மேலே 5ஆல் பெருக்குனா 2×5 10 மைனஸ் 30 இங்கே வரணும்னா 2ஆல் பெருக்குனா போதும். 2×15 30. இதை 2ஆல் பெருக்குனா 30. இதை 2ஆல் பெருக்குனா 4. 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. 6/30. 6ங்கிறத 2ஆல் அடித்தோம்னா 3 2 6 15 2 30. இது எதோட மதிப்புனா 2Dயோட மதிப்பு. இது நமக்கு தேவை D தான் வேணும். D = இந்த 2 அந்தாண்ட கொண்டு போகிறப்போ வகுத்தல்ல வரும். 3/2 இங்கே வந்தால் 2×15 30. அதாவது D = 1 3 3 3 30. மூணாவது உறுப்பு D மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த கணக்கில் இருக்கக்கூடிய x³ இருக்குல்ல, x³ உறுப்பு. x³ என்னென்ன வருது பாருங்கள். இந்த ஏங்கிறதுல x × x² x³. அப்போ A உண்டு. அடுத்தது இதில் x × x² x³. அப்போ Bயில் x³ இருக்கிறதுனால Bயும் உண்டு. இங்கே CXோட Xஐ பெருக்குனா CX³ C உண்டு. A உண்டு, B உண்டு, C உண்டு. Dயால் பெருக்கும்போது D × x × x DX² தான் வரும். x³ வராது. அதனால் D வராது. A வரும், B வரும், C வரும். ஈக்குவல் LHSல x³ இல்லை. அதனால் இங்கே 0. 0 = A + B + C. ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் x³ உறுப்பு இல்லை. அதனால் இங்கே 0 வரும். 0 = A + B + C. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ இங்கே 0. RHSல A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. Dங்கிறது வராது. இப்போ இந்த ABC மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து பிரதியிடுறோம். ஏக்கு பதிலாக 1/6 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது இருக்குல்ல 1/6 ப்ளஸ் Bங்கிறது 2/15 ப்ளஸ் C. 0 = மீசியம் என்ன எடுத்தோம்? 1/6 2/15. 6க்கும் 15க்கும் மீசியம் 30. எத்தனை 6 30னா 5×6 30. இதையும் 5ஆல் பெருக்கிறோம், மேலேயும் 5ஆல் பெருக்கிறோம். 5×5. இதை 2ஆல் பெருக்கணும்னா 30. மேலே 2ஆல் பெருக்குனா 4. 5×4 9. 0 = 9/30 ப்ளஸ் C. இதை 3ஆல் அடித்தோம்னா 0 = 3 9 13 30 ப்ளஸ் C. நமக்கு தேவை என்னென்னா C மதிப்பு தான் வேணும். அதனால் Cயை அப்படியே வச்சுக்கிட்டு 3/10 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -3/10. C மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஆரம்பத்தில் பிரிச்சிருக்கிறோம்ல. ஏக்கு பதிலாக 1/6, பிக்கு பதிலாக 2/15, சிக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற -3/10, டிக்கு பதிலாக 1/10. கண்டுபிடிச்ச மதிப்பை அப்படியே பிரதியிடுறோம். ஏங்கிறது 1/6 வகுத்தல் x - 1. பிக்கு பதிலாக 2/15 வகுத்தல் x + 2. சிங்கிறது எவ்வளவு? -3/10. 3/10x ப்ளஸ் டி. டிங்கிறது 1/10 பை என்ன இருக்குன்னா x² + 1. 1 6 கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே ஏற்கனவே x - 1 இருக்குது.
2 15 கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. இதில் மைனஸ் 3x ப்ளஸ் 1 வகுத்தல் 10 ரெண்டுத்துலேயும் இருக்கு இல்லையா, அந்த 10 கீழே கொண்டு வந்துடுறோம். ஏற்கனவே கீழே வந்து x² ப்ளஸ் 1 இருக்குது. அவ்வளோதான். சப்டிவிஷன் 4. x பை x மைனஸ் 1 அடுக்கு 3 a பை x மைனஸ் 1 b பை x மைனஸ் 1 ஸ்கொயர் c பை x மைனஸ் 1 கியூப் அப்படின்னு 3ஆக பிரிச்சிடுறோம். x மைனஸ் 1 x மைனஸ் 1 ஸ்கொயர் x மைனஸ் 1 கியூப். இப்போ மீசிமன் என்னென்னா எக்ஸ் மைனஸ் 1 கியூபு தான் மீசிமன். இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது அதுதானே. ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது, ஆனால் இங்கே 3 தடவை இருக்குது. அப்போ 2 தடவை இல்லை, அதனால் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். அடுத்தது பி. எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்குது, 2 தடவை இருக்குது, இங்கே 3 தடவை இருக்குது. அப்போ ஒரு தடவை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே அப்படியே இருக்குது, அதனால் சி மட்டும் எழுதினா போதும். இங்கே இருக்கிறது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1ஓட அடுக்கில் 3. கீழே இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறோம். ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பி எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறோம். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 0. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1. ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1 0, பி இன்ட்டு 1 மைனஸ் 1 0 ப்ளஸ் சி. இதுவும் 0 இதுவும் 0, சி மட்டும்தான் இருக்கும். அப்போ சி ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நமக்கு தெரியறது என்னென்னா சியோட மதிப்பு 1. ஒரு உறுப்போட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அடுக்கு 2 வரணும். இருக்கிறதுலே அதிகபட்ச அடுக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸோட அடுக்கில் 2, அதை தான் பார்க்குறோம். இப்போ எக்ஸோட அடுக்கு 2 அப்படிங்கிறது எல்ஹெச்எஸில் இல்லை, அதனால் சைபர். ஆர்ஹெச்எஸில் பார்த்தோம்னா ஏ இன்ட்டு இதை பெருக்கும்போது விரிவு பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸோட அடுக்கில் 2 வரும், அதனால் எக்ஸோட அடுக்கு 2 வர்றதுனால ஏ எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வரல, அதனால் அதெல்லாம் கிடையாது. இது மட்டும்தான். இதுலேருந்து மொதல் ஸ்டெப்லேயே நமக்கு ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. ஏசி ஈக்குவல் டு 0. 2 மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது என்ன செய்கிறோம்? இந்த கணக்கில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0. இங்கே எக்ஸுக்கு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 0 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 0 மைனஸ் 1 ப்ளஸ் சி 0. ஏயோட மதிப்பு என்ன? 0. 0 இன்ட்டு இதை பெருக்கிறப்ப 0 தான் வரும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். பியோட மதிப்பு தெரியாது. பி இன்ட்டு மைனஸ் 1. சிக்கு பதிலாக கணக்கில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 1, அதனால் சிக்கு பதிலாக 1. 0 ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் 1. நமக்கு தேவை பியோட மதிப்பு தான் வேணும், அதனால் மைனஸ் பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பி ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் பி. 1 அப்படியே தான் இருக்குது, அதனால் பியோட மதிப்பு 1. ஏபிசி மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக பிரதியிட வேண்டியதான். எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் மைனஸ் 1. பி பை பிங்கிறது 1, எக்ஸ் மைனஸ் 1ஓட அடுக்கில் 2 ஸ்கொயர் ப்ளஸ் சி. சிங்கிறது 1, எக்ஸ் மைனஸ் 1ஓட அடுக்கில் 3. இது 0ங்கிறதுனால இது அப்படியே 0 ஆகிடும். இந்த 2 உறுப்பு மட்டும்தான் இருக்கும். இது 1 பை
எக்ஸ் மைனஸ் ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் 1/x மைனஸ் ஒன்னோட அடுக்கில் 3. அவ்வளோதான். சப்டிவிஷன் 5 1/x⁴ மைனஸ் 1. இதை என்ன செய்கிறோம்? 1/x² x⁴ இப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் 1 அப்படிங்கிறத 1² வச்சுக்கணும். 1²னாலும் 1 தானே வரப்போகுது. a² மைனஸ் b², அதாவது a மைனஸ் b a ப்ளஸ் b. 1/a மைனஸ் b, அதாவது x² மைனஸ் 1. a ப்ளஸ் bனா x² ப்ளஸ் 1. இதை மறுபடியும் பிரிக்கிறோம். மறுபடியும் 1/ இந்த x² ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். x² மைனஸ் 1 இருக்குல்ல, அது x² மைனஸ் 1² வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை x மைனஸ் 1 x ப்ளஸ் 1ன்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். இன்ட்டு x² ப்ளஸ் 1. a/x மைனஸ் 1 b/x ப்ளஸ் 1. இதில் x² இருக்கிறதுனால cx ப்ளஸ் d/x² ப்ளஸ் 1. இந்த பக்கம் இருக்கிறது 1/x⁴ மைனஸ் 1. 1 is equal to a இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 3 நம்பருமே வரும். இங்கே x மைனஸ் 1 இருக்குது. இல்லாதது என்னென்னா x ப்ளஸ் 1ம் x² ப்ளஸ் 1ம் இல்லை. அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் b. பியில் வந்து x ப்ளஸ் 1 இருக்கா, மீதி இருக்கிற இந்த ரெண்டும் எழுதிக்கிறோம். x மைனஸ் 1ஐயும் x² ப்ளஸ் 1ஐயும் எழுதிக்கிறோம். கடைசியாக cx ப்ளஸ் d. இதில் மீதி இருக்கிற இந்த 2 உறுப்பை எழுதிக்கிறோம். x மைனஸ் 1 x ப்ளஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுப்போம். x is equal to மைனஸ் 1. எக்ஸுக்கு மைனஸ் 1ன்னு கொடுத்தா 1 is equal to மைனஸ் 1 கொடுத்தோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. அப்போ இந்த உறுப்பு 0. அதே போல் இங்கே மைனஸ் 1 கொடுத்தோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. அப்போ இந்த உறுப்பு அப்படியே 0. முதல் உறுப்பும் 0, மூணாவது உறுப்பும் 0. அப்போ நடுப்புற இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். எது? பிங்கிற உறுப்பு மட்டும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுக்குறோம். மைனஸ் 1 மைனஸ் 1. இங்கே மைனஸ் 1 கொடுக்கும்போது மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா வர்க்கப்படுத்தினோம்னா ப்ளஸ் 1 ஆகிடும். 1 ப்ளஸ் 1. கடைசி உறுப்பு தான் 0 ஆகிட்டேன். 1 is equal to b மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 1 1 2 பெருக்கணும்னா மைனஸ் 4b. நமக்கு தேவை b மதிப்பு தான். மைனஸ் 4 வந்து LHS கொண்டு வந்துட்டால் மைனஸ் 1/4ன்னு வரும். இது பியோட மதிப்பு. ரைட். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தோம், அதனால் இது 0 ஆனது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தாலே 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அதனால் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 0. அப்போ பி உறுப்பு 0. எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 0. 0 இன்ட்டு இந்த உறுப்பு அப்படியே 0 ஆகிடும். இந்த 2 உறுப்பும் 0 ஆகிடும். முதல்ல இருக்கிறது மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஏ இருக்கு இல்லையா, அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர்னால் 1 தான். 1 ப்ளஸ் 1. இங்கே என்ன வருது? ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2. 1 ப்ளஸ் 1 2. அப்போ பெருக்கும்போது என்ன ஆகிடுது? 4a. நமக்கு தேவை ஏ மதிப்பு. ஏ ஈக்குவல் டு 4 எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் 1/4. ரெண்டாவதாக ஏ மதிப்பு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது மூணாவது x⁻3 உறுப்பு. x³ உறுப்பு இருக்குல்ல, அதை வந்து 2 பக்கமும் எடுக்கிறோம். ஈக்குவல் டு இந்த பக்கம் x³ இருக்கான்னா இல்லை, அதனால் 0. RHSல ஏக்கு பக்கத்தில் பாருங்கள், x இன்ட்டு x² x³, அதனால் ஏ உண்டு. பியில் x இன்ட்டு x² x³, அதனால் பியும் உண்டு.
சிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பெருக்குனா சிஎக்ஸ் கியூப், அதனால் சியும் உண்டு. டியால் பெருக்கும்போது டி இன்ட்டு எக்ஸ் டி எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும், எக்ஸ் கியூபு வராது, அதனால் டி கிடையாது. 0 = ஏக்கு பதிலாக 1/4, பிக்கு பதிலாக என்ன -1/4 ப்ளஸ் சி. ப்ளஸ் 1/4 -1/4 0 ஆகிடும். சி = 0. மூணாவது மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0. எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா 1 = எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா ஏ இன்ட்டு 1 இருக்கும். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா இதுலேயும் 1 தான் இருக்கும். ப்ளஸ் பி, எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா -1, எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டா +1, -1 +1. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா இந்த உறுப்பு போயிடும், சி உறுப்பு போயிடும், டி மட்டும்தான் இருக்கும். டி, எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா -1 +1. ஒன்று = ஏ -(1) - பி -1 × டி -டி. மதிப்பு என்னென்ன இருக்குது? ஏக்கு 1/4 மைனஸ் பிக்கு பதிலாக -1/4, அப்போ இது என்ன ஆகிடும்? +1/4 ஆகிடும், மைனஸ் டி. 1 = கால் ப்ளஸ் கால் அரை, அதாவது 1/2 மைனஸ் டி. நமக்கு டி மதிப்பு வேணும், அதனால் மைனஸ் டி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் டி ஆகிடும், 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -1. இதுலேருந்து டி மதிப்பு என்ன வருதுன்னா -1ல் அரை போயிடுச்சுன்னா மிச்சம் -1/2 இருக்கும், -1/2. 4 மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், எடுத்து பிரதியிட வேண்டியதான். 1/(x⁴ - 1) = a/(x−1), b/(x+1), cx + d/(x²+1). இதுதான் நம்ம ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறது. ஏயோட மதிப்பு என்னன்னா 1/4, பியோட மதிப்பு -1/4, சியோட மதிப்பு 0, அதனால் 0ன்னு இருக்கும். அப்புறம் cx + dனா டிக்கு பதிலாக -1/2. இதை இன்னும் ஒரே ஒரு லைன் 1 இந்த 4 கீழே எழுதிக்கிறோம். ஏற்கனவே கீழே x-1 இருக்குது, இந்த மைனஸை முன்னாடி எழுதிப்போம். -1/4, ஏற்கனவே கீழே x+1 இருக்குது, மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்குது, முன்னாடி எழுதிப்போம். 1/2ன்னு எழுதிப்போம். ஏற்கனவே கீழே x² + 1 இருக்குது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Question number 6. x-1 whole square by x³ plus x. இதை என்ன செய்கிறோம்? x-1 whole square அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறதுல ரெண்டுத்துக்கும் பொதுவாக எக்ஸை வெளியில் எடுத்துரும். எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே x² வரும் ப்ளஸ் 1 வரும், x² + 1. இதை தான் என்ன செய்ய போகிறோம்? a/x ப்ளஸ் bx + c. ஏன்னா x² இருக்கிறதுனால 2 கான்ஸ்டன்ட் வரணும். bx + cன்னு எடுத்துக்கிட்டு கீழே x² + 1. எல்சியம் மீசியமாக ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம். x × x² + 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a × x² + 1 bx + cயோட எக்ஸை பெருக்கிக்கிறோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? x-1 ஸ்கொயர் பை x³ + xன்னு இருக்குது. இதனுடைய சுருக்கம் இது, அதனால் இதுவும் சமம், ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா மீதி இருக்கிறது x-1 ஸ்கொயர் = a × x² + 1
bx plus c into x. x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா இது 0 ஆகிடும், -1 மட்டும் இருக்கும். -1 ஸ்கொயர் is equal to a. எக்ஸுக்கு 0 கொடுத்துட்றோம், இந்த 1 மட்டும்தான் இருக்கும். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா, எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா 0 இன்ட்டு இதை அப்படியே பெருக்கணும்னா எல்லாமே 0 ஆகிடும். a இன்ட்டு 1 a. -1 ஸ்கொயர் பண்ணால் +1, ஏயோட மதிப்பு கிடச்சிருச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பெல்லாம் நம்ம ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறோம். ஈக்குவல்ட்டுக்கு எல்ஹெச்எஸில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அப்படின்னா x-1 ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும். எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் வரும் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ஈக்குவல்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஏ உண்டு, ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸு பிஎக்ஸ் ஸ்கொயர், அதனால் பி உண்டு. சியால் பெருக்கும்போது எக்ஸு தான் வரும், சிஎக்ஸ் தான் வரும். நம்ம எடுத்துக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அதனால் 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கும். இதில் ஏயோட மதிப்பு நமக்கு தெரியும் 1, ஏசி ஈக்குவல் டு 1. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா +1 அந்த பக்கம் போனால் -1, ஏற்கனவே ஒரு 1 இருக்கிறதுனால +1 -1 கேன்சல் ஆகிடுனா பியோட மதிப்பு 0ன்னு தெரியுது. ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சி. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுப்போம். எக்ஸோட வேல்யூ 1. இப்போ இதில் பாருங்கள், 1 - 1 0. 0வை ஸ்கொயர் பண்ணோம்னா 0 தான் வரப்போகுது, அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 ஸ்கொயர் 1, 1 + 1 2, 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா bx + c இன்ட்டு 1, bx + c தான் வரும். ஆனால் எக்ஸுக்கு 1 கொடுத்ததுனால b + c மட்டும்தான் இருக்கும், இந்த மதிப்பு மட்டும்தான் இருக்கும். இதில் ஏக்கு பதிலாக என்ன 1, 2 இன்ட்டு 1 2, பியோட மதிப்பு 0, சி தெரியாது, அப்படியே எழுதிக்கிறோம். இதெல்லாம் 0, 2 மட்டும் அந்தாண்ட கொண்டு போனால் சியோட மதிப்பு என்ன வரும்னா -2ன்னு வரும். ஏபிசி 3 கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து அப்படியே பிரதியிட வேண்டியதுதான். இதில் இதை எடுத்து எழுதியிருக்கோம்ல, a/x ப்ளஸ் bx + c/x² + 1. இதில் ஏபிசி, பியோட மதிப்பு சிங்கிறதுனால இது அப்படியே 0 ஆகிடும். பியோட மதிப்பு 0ங்கிறதுனால இது 0 ஆகிடும். ஏக்கு பதிலாக என்ன வரும்னா 1 வரும், 1/x ப்ளஸ் சிக்கு பதிலாக -2 வரும், -2/x² + 1. அதை அப்படியே கீழே எழுதிடும். a/x ப்ளஸ் bx அப்படிங்கிறப்ப பியோட மதிப்பு 0, அதனால் பி டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். ப்ளஸ் சின்னு வரும், சிங்கிறதுக்கு பதிலாக -2/x² + 1. இன்னும் ஒரு லைன் 1/x, இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும், -2/x² + 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் 7. x² + x + 1/x² - 5x + 6. மேலேயும் x², கீழேயும் x², பவர் ஈக்குவலாக இருக்குது. பவர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இதை விட இது குறைவாக இருக்கும். அதனால் இந்த x² + x + 1 அப்படிங்கிறத டிவைட் பண்ணுறோம். எதாலன்னா x² - 5x + 6. இதால் டிவைட் பண்ணும்போது இங்கே நமக்கு x² வரணும், இங்கேயும் x² தான் இருக்குது. இந்த x² எதால் பெருக்குனா x² வரும் அப்படின்னா 1ஆல் பெருக்கினாலே போதும். 1 × x², x², 1 × -5x, -5x, 1 × 6, 6. கழிக்கும்போது சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம்,
கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ஒரு எக்ஸு, இது ஒரு 5x, டோட்டலாக 6x. -6ல் 1 லெஸ் பண்ணிட்டோம்னா -5. கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். 6x minus 5 by x² minus 5x plus 6. 6x minus 5 divided by x² minus 5x plus 6. இதோட ஒரு 1 கூட்டிக்கணும். கோஷன்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த 1 கூட்டிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னம்ங்கிறது இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த உறுப்புக்கு மட்டும் 1 அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். 6x minus 5 by x² minus 5x plus 6. இதுக்கு தான் பகுதி பின்னம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய பவரை விட இதுக்கு பவர் குறைச்சலாக இருக்குது, அதனால் பழைய வடிவத்திலே போட்டுடலாம். 6x minus 5 divided by இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். பெருக்குனா 6, கூட்டுனா -5, x minus 2, x minus 3. மல்டிப்ளை பண்ணோம்னா 6 வந்துடும், ப்ளஸ்ஸு ஆட் பண்ணோம்னா -5 வந்துடும். இதை தான் என்ன செய்ய போகிறோம், a by x minus 2 b by x minus 3 ரெண்டாக பிரிச்சிடும். 6x minus 5 by x minus 2 x minus 3 is equal to LCM மீசிம கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம், அப்படியே குறுக்க பெருக்கிக்கிறோம். ஏயால் x minus 3ஐயும் பியால் x minus 2ஐயும் பெருக்கிக்கிறோம். கீழே இருக்கிற ரெண்டு உறுப்பையும் கேன்சல் பண்ணிடுறோம். ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான உறுப்புகள் தான் இருக்குது, அதனால் ஈக்குவல் டு எந்த பக்கம் அந்த பக்கம் LHS RHS ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். 6x minus 5 is equal to ax minus 3 bx minus 2. எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தோம்னா 3 minus 3 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 3 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 3. 6 into 3 minus 5 is equal to a 3 minus 3 b 3 minus 2. எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 3 கொடுக்குறோம். 6 3 18 minus 5. a 3 minus 3 0, அப்போ இது அப்படியே 0 ஆகிடுது. 3 minus 2 1, 1 into b b. 18ல் 5 போயிடுச்சுன்னா 13. இந்த பக்கம் என்ன இருக்குது, b மட்டும்தான் இருக்குது. எதோட மதிப்பு கிடச்சிட்டுனா பியோட மதிப்பு கிடச்சிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தோம், இந்த உறுப்பு 0 ஆனது. இப்போ அடுத்தது இங்கே 0 ஆகணும்னா இங்கே -2 இருக்கிறதுனால +2, எக்ஸுக்கு பதிலாக +2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. அப்போ என்ன வரும், 6 into 2 minus 5 is equal to a, எக்ஸ் வர இடத்துல 2, 2 minus 3 b 2 minus 2. 6 to 12 minus 5. a 2 minus 3ங்கிறது -1 plus 2 minus 2 0, 0 into b 0. 12ல் 5 போயிடுச்சுன்னா 7. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா -1 into a minus a. நமக்கு ஏயோட மதிப்பு வேணும், அப்போ மைனஸ் எந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா -7 அப்படிங்கிறது தான் ஏயோட மதிப்பு. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. கணக்கில் ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்கோம், 1 + 6x minus 5 by x² minus 5x plus 6. இதை தானே பிரித்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். a by x minus 2 b by x minus 3. ஏக்கு பதிலாக மதிப்பு வந்து -7, பிக்கு பதிலாக 13. அதை அப்படியே எழுதிடும். -7 by x minus 2
பிக்கு பதிலாக 13/x minus 3 1 plus 13/x minus 3 மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும் 7/x minus 2 அவ்வளோதான். சப்டிவிஷன் 8 x³ + 2x + 1/x² + 5x + 6. இதில் மேலே இருக்கிறதுக்கு பவர் அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குது, நமக்கு இதை விட இது குறைவாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த உறுப்பை இதால் வகுக்கிறோம். மேலே இருக்கிற உறுப்பை எதால் வகுக்கிறோம்? கீழே இருக்கிற உறுப்பால் x² + 5x + 6. இந்த இடத்துல x³ வரணும், இங்கே x² இருக்குது. இதை எதால் பெருக்கினா x³ வரும் அப்படின்னா எக்ஸால் பெருக்கினாலே போதும். x × x² x³, x × 5x 5x², x × 6 6x. இப்போ கழிக்கணும், குறி மாறும். x³ போயிடும், -5x² -6xல் +2x போயிடுச்சுன்னா -4x +1. இப்போ பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, அதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிறத விட மேலே குறைவாக இருக்கணும். அப்படின்னா இங்கே x² இருக்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸ்ன்னு தான் ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே வந்து -5x² வரணும், இங்கே x² இருக்குது. x² எதால் பெருக்கினா -5x² வரும் அப்படின்னா -5ஆல் பெருக்கினாலே இந்த இடத்துல -5x² வந்துடும். -5ஆல் 5xஐ பெருக்கினா -25x, -5ஆல் 6ஐ பெருக்கினா -30. கழிக்கும் போது என்ன ஆகுது? கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது, 0. +25ல் 4 போயிடுச்சுன்னா மிச்சம் 21x. 30 1 31. கணக்கில் கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா = இந்த மீதி இருக்குல்ல 21x + 31 வகுத்தல் இந்த x² + 5x + 6. மீதி இருக்கிறதையும் வகுத்தியும் முதல்ல எழுதிடுறோம். ஈவு இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே எழுதுவோம். x - 5 ப்ளஸ் இந்த உறுப்பு. இந்த உறுப்புக்கு தான் நம்ம பகுதி பின்னம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? 21x + 31/x² + 5x + 6ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து பகுதி பின்னம் கண்டுபிடிக்கணும். எப்படி? 21x + 31 வகுத்தல், இதை வந்து காரணிப்படுத்திப்போம். பெருக்கினா 6 கூட்டினா 5, x + 3 x + 2 பெருக்கினா 6 வந்துடும், கூட்டினா 3 2 5ன்னு வந்துடும். இதை தான் என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். a/x + 3 + b/x + 2 ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 21x + 31 = அப்படியே குறுக்க பெருக்குங்க, a × x + 2 ப்ளஸ் இதை இதோட பெருக்கிக்கிறோம், b × x + 3. இதுதான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டிய சமன்பாடு. இதை உபயோகப்படுத்தி தான் நம்ம ஏபி மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு -2ன்னு கொடுத்தா -2ம் +2ம் 0, இது அப்படியே 0 ஆகிடும், பி கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தால் 21 × -2 + 31. a -2 + 2, எக்ஸ் வர இடத்துல -2, எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2 கொடுத்துரும். 2 21 42, மைனஸ் இருக்கிறதுனால -42 + 31. 2 - 2 0, இது அப்படியே 0 ப்ளஸ் b × 3ல் 2 போயிடுச்சுன்னா 1.
-42ல் 31 கழிச்சோம்னா மீதி -11. இந்த பக்கம் என்ன இருக்குது? b × 1 b, bயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தோம், b மதிப்பு கிடைச்சிடுச்சு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு கொடுக்க போகிறோம், a மதிப்பு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -3. 21x, எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 31 ஈக்குவல் டு a, எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 2, b, எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 3. 3 21 63ன்னு வரும். மைனஸ் இருக்கிறதுனால -63 ப்ளஸ் 31 ஈக்குவல் டு -3ல் 2 போயிடுச்சுன்னா -1. -3 ப்ளஸ் 3 0. அப்போ அந்த உறுப்பு அப்படியே 0 ஆகிடுது. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -32 ஈக்குவல் டு -a. மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா a ஈக்குவல் டு 32. ஏயோட மதிப்பு 32. இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆன்சர். ஆன்சரில் முதல்ல என்ன எழுதணும்? x - 5 எழுதிக்கணும். ப்ளஸ் இதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த a/x+3, b/x+2. ஏக்கு பதிலாக ஏயோட மதிப்பு 32, பிக்கு பதிலாக அதோட மதிப்பு -11. அதை எடுத்து எழுதணும். a/x+3, ஏக்கு பதிலாக 32/x+3, b/x+2. பிங்கிறது என்ன அப்படின்னா -11 இருக்கு இல்லையா? அதனால் 11 இங்கே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மைனஸை சேர்த்துக்கிறோம். இதுதான் தேவையான ஆன்சர். அவ்வளோ. வினாயன் சப்டிவிஷன் 9. x+12/x+1² x - 2. இப்போ இதை என்ன செய்கிறோம்? x - 2 முன்னாடி எழுதிக்கிறோம், இதை ரெண்டாவதாக எழுதிக்கிறோம், மாற்றி எழுதிக்கிறோம். a/x - 2 ப்ளஸ் இதுக்கு b/x+1 c/x+1ஓட ஸ்கொயர். ரைட். x+12 ஈக்குவல் டு a இன்ட்டு x - 2 இருக்குது, இல்லாதது என்ன? x+1ஓட ஸ்கொயர் ப்ளஸ் b. பியில் என்னன்னா x+1 ஸ்கொயரில் ஒரு x+1 இருக்குது, இன்னொரு x+1 இல்லை, அதை எழுதிக்கிறோம். அப்புறம் x - 2 இல்லை. ப்ளஸ் c, x+1 ஸ்கொயர் இருக்குது, இல்லாதது x - 2, அதை எழுதிக்கிறோம், x - 2. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஏபிசி மதிப்பை கண்டுபிடிச்சி இதில் ஏபிசிக்கு பதிலாக பிரதியிட்டால் அதான் ஆன்சர். முதல்ல இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுப்போம். -1 கொடுத்தோம்னா இந்த உறுப்பு 0 ஆகிடும். நல்லா கவனிச்சிங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறோம். -1 கொடுத்தா -1 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு -1 கொடுத்தோம்னா இந்த உறுப்பு 0. இங்கே -1 கொடுத்தா -1 ப்ளஸ் 1 0. அப்போ பி உறுப்பு எல்லாமே 0. இதுவும் 0. இங்கே -1 கொடுத்தோம்னா -1 -2. 12ல் 1 போயிடுச்சுன்னா 11. -1 -2 -3 -3c. நமக்கு தேவை சியோட மதிப்பு தான். அதனால் -3 எந்த பக்கம் கொண்டு வந்தால் -11/3ன்னு வரும். சி மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுப்போம். 2ன்னு கொடுத்தோம்னா 2 - 2 0.
எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 + 12 = ஏ. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்குறோம். 2 + 1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 - 2 0, இது அப்படியே 0. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 - 2 0, இதுவும் 0. அப்போ மீதி இருக்கிற 2 உறுப்புகளும் 0 ஆகிடுது. 2ம் 12ம் 14. ஏ 2 + 1 3, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. நமக்கு தேவை ஏயோட மதிப்பு தான் வேணும். அதனால் 9 இந்த பக்கம் வந்தால் 14/9. இது ஏயோட மதிப்பு. ரெண்டாவது மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பே இல்லை, 0. இதில் எக்ஸ் + 1 விரிவு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதனால் ஏ எழுதிக்கிறோம். ப்ளஸ் பி, இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதனால் பியையும் எழுதிக்கிறோம். இந்த சிங்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பே வராது, வெறும் எக்ஸ் மட்டும்தானே இருக்குது. அதனால் இதை எழுத வேண்டாம். a + b = 0. ஏயோட மதிப்பு என்ன? 14/9 ப்ளஸ் பி. நமக்கு தேவை பியோட மதிப்பு தான் வேணும். அப்போ 14/9 அந்த பக்கம் போனால் குறி மாறும், -14/9. 3 மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 மதிப்பை எடுத்து இதில் பிரதியிட வேண்டியதும். ஏங்கிறது என்ன? 14/9/x - 2 ப்ளஸ் பி -14/9/x + 1. சி -11/3/x + 1 ஸ்கொயர். இதான் கணக்கில் கொடுத்துருக்கிறது. ஒரே ஒரு லைன், 14 வகுத்தல் இந்த 9 கீழே எழுதிப்போம். ஏற்கனவே கீழே x - 2 இருக்கு. -14/9 கீழே ஏற்கனவே x + 1 இருக்கு. ப்ளஸ் -11/3 ஏற்கனவே x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கடைசியாக 14/9x - 2, இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடும். 14/9x + 1, இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும். 11/3x + 1 ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். வினா எண் 10. 6x² - x + 1/x³ + x² + x + 1. இந்த x³ + x² + x + 1 என்ன செய்யலாம்னா, முதல் ரெண்டுத்துக்கும் பொதுவாக x² வெளியில் எடுத்துரும். x² வெளியில் எடுத்துட்டா இதில் x மிச்சம் இருக்கும், இதில் 1 இருக்கும். ப்ளஸ் அடுத்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக 1 வெளியில் எடுத்துட்டோம்னா x + 1 அப்படியே இருக்கும். ரெண்டுத்துலேயுமே x + 1 இருக்குது. x + 1 வெளியில் எடுத்துட்டா இதில் மீதி x² இருக்குது, ப்ளஸ் இதில் 1 இருக்குது. இதை தான் இங்கே எழுத போகிறோம். 6x² - x + 1 இதை எழுதுறதுக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம். x + 1 x² + 1. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, a/x + 1 ப்ளஸ் இங்கே x² இருக்கிறதுனால bx + c. 6x² - x + 1 = அப்படியே குறுக்க பிரிங்க, a × x² + 1 ப்ளஸ் இதை ரெண்டுத்தையும் குறுக்க பெருக்கிக்கிறோம், bx + c யோட x + 1 பெருக்கிக்கிறோம். இதுலேருந்து தான் நம்ம ஏபிசி மதிப்பு கண்டுபிடிக்கணும்.
எக்ஸுக்கு பதிலாக முதல்ல -1 கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக -1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 முதல்ல கொடுக்குறோம். 6 -1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1. ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா -1 + 1 0. 0வால் இதை பெருக்கும்போது இது எல்லாமே 0 ஆகிடுது. அப்போ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 1 + 1 2, 2a தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1 6. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 7 8. 8 இஸ் ஈக்குவல் டு 2a. ஏ வேணும்னா அப்படியே இந்த 2 இந்த பக்கம் வந்தால் /2. 8/2ங்கிறது என்னன்னா 4. ஏயோட மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு இருக்குல்ல, அதை எடுக்கிறோம். ஈக்குவல் டுக்கு எல்ஹெச்எஸில் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு அப்படிங்கிறது எதுன்னா 6. ஆர்ஹெச்எஸில் எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புனா ஏஎக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால ஏ உண்டு. பிஎக்ஸோட எக்ஸை பெருக்கிறப்ப பிஎக்ஸ் ஸ்கொயர் வரும், அதனால் பி உண்டு. சியால் பெருக்கும்போது சிஎக்ஸ் தான் வரும், சிஎக்ஸ் ஸ்கொயரே வராது. அதனால் 6 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. 6 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 4 ப்ளஸ் பி. இதுலேருந்து நமக்கு எதோட மதிப்பு தெரியும்னா பி மதிப்பு. எப்படி? 4 அந்த பக்கம் போனால் 6 - 4 2. பி மதிப்பு தெரிஞ்சிருச்சு. கடைசியாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்போம். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இதுவும் 0, இதுவும் 0, 1 மட்டும் இருக்கும். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா இது 0 ஆகிடும், 1 மட்டும் இருக்கும். 1 × ஏ ஏ. இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இந்த பி உறுப்பு 0 ஆகிடும், சி மட்டும்தான் இருக்கும். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா 1 மட்டும்தான் இருக்கும். 1 × சி சி. ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு ஏற்கனவே ஏ மதிப்பு தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு 4. 1 இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் சி. இதுலேருந்து சியோட மதிப்பு என்ன? 4 அந்த பக்கம் வந்தால் -4. -4 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சி. -4ல் 1 போயிடுச்சுன்னா -3ன்னு வரும். அதுதான் சியோட மதிப்பு. 3 மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஆரம்பத்தில் என்ன இருக்குன்னா x + 1 a/x + 1 ப்ளஸ் bx + c/x² + 1ன்னு எழுதியிருக்கோம். ஏங்கிறது என்ன? 4. bங்கிறது 2, அதாவது 2x ப்ளஸ் சிங்கிறது எவ்வளவுன்னா -3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 11வது கணக்கு, 11வது சப்டிவிஷன். 2x² + 5x - 11/x² + 2x - 3. மேலேயும் கீழேயும் படி என்ன இருக்குன்னா சமமாக இருக்கு. அதனால் மேலே இருக்கிற இந்த 2x² + 5x - 11 அப்படிங்கிறத கீழே இருக்கிற x² + 2x - 3ஆல் வகுக்கிறோம். இங்கே 2x² வரணும். அப்போ x² எதால் பெருக்கணும்னா 2ஆல் பெருக்கணும். 2 × x², 2x². 2 × 2x 4x. 2 × -3 -6. கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். இது 0 ஆகிடும். 5ல் 4 போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸு, ஒரு எக்ஸு. -11ல் 6 போயிடுச்சுன்னா -5. இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இந்த உறுப்பு இருக்கு இல்லையா, 2x² + 5x - 11 வகுத்தல் x² + 2x - 3 இஸ் ஈக்குவல் டு, மீதி என்ன வருது? x - 5 வகுத்தல் இந்த x² + 2x - 3. இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த கோஷன்ட் ஈவு இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனுங்கிறது இதுக்கு மட்டும்தான். x - 5
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிறத காரணிப்படுத்திப்போம். முதல்ல கீழே இருக்கிற உறுப்பை காரணிப்படுத்தினா பெருக்குனா -3 கூட்டுனா 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 பெருக்குனா -3 வரும், கூட்டுனா 3 மைனஸ் 1 2. இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3 பி பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 5 சீக்குவல்ட்டு இந்த மேலே இருக்குல்ல, அது சீக்குவல்ட்டு ஏ குறுக்க பெருக்கிறோம் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி, அதை குறுக்க பெருக்குனா எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் இருந்து தான் நம்ம ஏயோட மதிப்பு மற்றும் பியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 மைனஸ் 1 0, இது 0, பி மதிப்பு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 1 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 மைனஸ் 5 சீக்குவல் டு ஏ 1 மைனஸ் 1 ப்ளஸ் பி 1 ப்ளஸ் 3. மைனஸ் 5ல் 1 போயிடுச்சுன்னா -4. 1 மைனஸ் 1 0ங்கிறதுனால 0 இன்ட்டு ஏ 0 ஆகிடும், பி மட்டும்தான் இருக்கும். 1 ப்ளஸ் 3 4, அதாவது 4b. நமக்கு தேவை பியோட மதிப்பு தான் வேணும். 4 அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா -4/4 -4/4 வகுத்தோம்னா 4 4 கேன்சல் ஆகிடும், 1. பியோட மதிப்பு 1 -1. அடுத்தது முதல்ல இதை ஒன்றுன்னு கொடுத்தோம், இது 0 ஆனது. இப்போ இங்கே ப்ளஸ் 3ங்கிறதுனால -3 கொடுக்கும். எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுக்கும். எக்ஸுக்கு பதிலாக -3 -5 ஏ, எக்ஸுக்கு பதிலாக -3 -1 பி, எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 3. -5 -3 -8, -3 -1 -4 -4a. இந்த உறுப்பு என்ன ஆகும்னா 3 -3 0, அதனால் இது அப்படியே 0 ஆகிடும். மைனஸும் மைனஸும் போயிடும், 8/4 சீக்குவல் டு ஏ. ஏயோட மதிப்பு என்னன்னா 1 4 2 4 8, அதனால் ஏயோட மதிப்பு 2. ஏ மதிப்பு பி மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து கணக்கில் ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ப்ளஸ், ஏன் 2 ப்ளஸ்னா ஆரம்பத்தில் அதான் எடுத்துருக்கோம். 2 ப்ளஸ் இதுக்கு எப்படி செஞ்சுருக்கோம், ஏ பை பி பை ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3 பி பை எக்ஸ் மைனஸ் 3, அதை தான் இங்கே எழுதுறோம். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3 பி பை எக்ஸ் மைனஸ் 1. ஏங்கிறது என்ன 2, பிங்கிறது -1. 2 ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3, இந்த மைனஸை இந்த இடத்துல எழுதிக்கிறோம், -1 பை எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் தேவையான ஆன்சர். அவ்வளோதான். சப்டிவிஷன் 12. 7 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஏ பை 1 ப்ளஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி பிரிச்சுக்கிறோம். 7 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு குறுக்க பெருக்கிப்போம் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதை குறுக்க பெருக்கணும்னா இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். இதுலேருந்து தான் நம்ம ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுப்போம். எக்ஸுக்கு -1 கொடுத்தா இது 0 ஆகிடும். இந்த டேம் அப்படியே 0 ஆகிடும், ஏ மதிப்பு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -1, 7 -1 ஏ 1 ப்ளஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான் வரும். ப்ளஸ் இங்கே -1 கொடுக்கும்போது இது 0, 0 இன்ட்டு எது இருந்தாலும் 0 தான். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 சீக்குவல் டு 1 1 2 2a. நமக்கு தேவை ஏ.
ஏசி ஈக்குவல்ட்டு இந்த 2 இந்த பக்கம் வந்து 6/2ன்னு வரும். 6/2 அப்படிங்கிறது 3. ஏயோட மதிப்பு 3, ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா x² உறுப்புகள், x² டேர்ம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா x² டேர்மே இல்லை, அதனால் 0. RHSல பார்த்தா a இன்ட்டு x² இருக்கிறதுனால a உண்டு, ப்ளஸ் bx இன்ட்டு இந்த எக்ஸை பெருக்கும்போது bx² வரும், அதனால் b உண்டு. சியால் பெருக்கணும்னா x² உறுப்பே வராது, அதனால் அதை விட்டுடுவோம். 0 ஈக்குவல்ட்டு ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் b. நமக்கு தேவை b. 3 அந்த பக்கம் கொண்டு போனால் -3. ரெண்டாவது மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுப்போம். 7 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0. ஏ இதுக்கு 0 கொடுத்துட்டோம்னா 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு 0, எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும், சி மட்டும்தான் இருக்கும். இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டா 1 மட்டும்தான் இருக்கும். என்ன வருது? 7 ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் சி. 7 ஈக்குவல்ட்டு ஏ எவ்வளவு? 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, ஏயோட மதிப்பு 3. 3 இந்த பக்கம் வந்தால் -3. 7 - 3 4, அதனால் சியோட மதிப்பு 4. 3 மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் ஏக்கு பதிலாக 3/1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் பிஎக்ஸ், பிக்கு பதிலாக -3 -3x ப்ளஸ் சி, சிக்கு பதிலாக 4/1 ப்ளஸ் x². இதுதான் ஃபைனல் ஆன்சர்.